ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله حق جهاده بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد بالله حق جهاده أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளிலே என்றுமே நிலையான வார்த்தையும் எங்களுக்கு அழகான வாழ்வாதாரங்களை தந்து ஆரோக்கியத்தை தந்து எங்களுக்கு எதையெல்லாம் தேவையோ அத்தனையையும் தந்த அந்த ஏக இறைவனுடைய வார்த்தை தான் இந்த உலகத்திலே உன்னதமான நிலையான வார்த்தை என்றும் பண்பாடு இல்லாமல் வாழ்ந்த சமூகத்தை பண்பாட்டால் பக்குவப்படுத்தி அவர்களுக்கு அழகான வழிகாட்டுதலை காண்பித்த எம் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் தான் இந்த உலகத்திலே உன்னதொரு சிறந்ததொரு வழிகாட்டல் என்றும் யாரெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹுடைய தூதர் ஏவாத அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படாத அல்லாஹுடைய தூதர் கூறாத விடயங்களை மார்க்கம் என்று சொல்லி அதனை மார்க்கமாக செய்கின்றார்களோ அத்துணையும் வழிகேடு. அந்த வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குத்துபா பேருரையிலும் மக்களுக்கு இந்த ஹதீஸை ஞாபகமூட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு இந்த குத்துபாவிலே நான் ஞாபகமூட்டியவனாக, அன்புக்குரிய உறவுகளே, நாட்களுக்கெல்லாம் தலையாய ஒரு நாள், உன்னதமான நாள், சிறந்த நாள், அல்லாஹுடைய தூதர் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய நாள், அல்லாஹுடைய மாளிகைக்கு நேரகாலத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நாள், அந்த நாள் தான் இன்றைய நாள் யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய சிறப்பான சிறந்ததொரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, யாரெல்லாம் இமாம் ஹதீப் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்து அல்லாஹுடைய குர்ஆனை படித்து அதனை பாராயணம் செய்து அல்லாஹுவை ஞாபகமூட்டி சுஜூதிலே அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்து இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றீர்களோ, நிச்சயமாக அல்லாஹுடைய அன்பும் ரஹ்மத்தும் இரக்கமும் அந்த ஜன்னத்துல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்வான சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களை பிரவேசிக்க செய்வானாக என்று முதலாவது நான் ஏக இறைவனிடம் நான் பிரார்த்தித்தவனாக. அன்புக்குரிய உறவுகளே, இன்றைய குத்பாவுடைய தலைப்பு என்னவென்றால் ஹலாலான சம்பாத்தியம் சம்பந்தமாக இந்த தலைப்பிலிருந்து
குறிப்பிட்ட நேரத்திற்குள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டலாம் என நான் ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, இந்த ஹலாலான சம்பாத்தியத்திற்குள் பல தலைப்புகள் வரும். அதிலே நான் தலைப்புகளை நான் சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்புக்கு நான் செல்லலாம் என ஆசைப்படுகின்றேன். அதிலே இந்த ஹலாலான சம்பாத்தியம், வணிகம், பொருளாதாரம் திரட்டல், இது இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு வழங்கக்கூடிய முக்கியத்துவம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் சம்பாத்தியத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இது முதலாவது தலைப்பு. இரண்டாவது தலைப்பு, ஒருவர் ஹலாலான முறையில் சம்பாதித்தால் அந்த ஹலாலான முறையில் சம்பாத்தியத்தை அவர் எவ்வாறு செலவழிப்பது, அவர் அந்த ஹலாலான சம்பாத்தியத்தின் ஊடாக எப்படி நன்மைகளை சேகரிப்பது, இது இரண்டாவது தலைப்பு. மூன்றாவது தலைப்பு, இந்த ஹலாலான சம்பாத்தியத்தின் ஊடாக ஏனையவர்கள் அதை ஹராத்துக்கு கொண்டு கொடுக்கின்றார்கள், இந்த தலைப்பும் இருக்கிறது. இப்படி மூன்று தலைப்புகள் இருக்கின்றன. இந்த மூன்று தலைப்புகளையும் நான் குறிப்பிட்ட நேரத்திற்குள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அதில் மிக முக்கியமான முதலாவது தலைப்பு என்னவென்றால் ஹலாலான சம்பாத்தியம். இந்த ஹலாலான சம்பாத்தியத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கக்கூடிய ஊக்கம், இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கக்கூடிய ஹோப், மோட்டிவேட் என்ன என்பதை நாம் முதலாவது பார்ப்போம். அன்புக்குரிய உறவுகளே, இன்றைய உலகத்தை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு உலகமாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பொருளாதார ரீதியாக வளர்ந்து வரக்கூடிய இந்த உலகம் எது உண்மை, எது நியாயம், எது அநியாயம், எது ஹலால், எது ஹராம் என்று அறியாமல் இன்றைக்கு பொருளாதாரத்தை மனிதன் திரட்டக்கூடியதாக இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், திரட்டுகிறான், சேகரிக்கின்றான். அன்புக்குரிய உறவுகளே, இன்றைய உலகத்தை பொறுத்தவரையில் தொழில்நுட்பத்திலும் வளர்ச்சி, வணிகத்திலும், எக்கனாமிக் என்று சொல்லக்கூடிய அந்த வணிகத்திலும், அதாவது வணிகத்திலும் ஒரு போட்டி, அது மட்டுமல்லாமல் கவர்ச்சி நிறைந்த உலகமாக இன்றைய உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மத்தியில் மனிதன் இன்று எது ஹலால் எது ஹராம் என்று தெரியாமல் தன்னுடைய வணிகத்தை ஒரு போட்டியோடு, ஒரு போராட்டத்தோடு அவன் சேகரித்துக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய உறவுகளே, இதை நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் ஒரு மனிதன், ஒரு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஹலாலை அவன் சம்பாதித்தான் என்று சொன்னால் அவனுடைய இபாதத்துகள், அவனுடைய குடும்பங்கள், அவனுடைய ஈமான், அத்தனை அம்சங்களும் ஹலாலாக அமையும். அன்புக்குரிய உறவுகளே, இதை நாம் முதலாவது ஆழமாக சிந்திக்க வேண்டும். இன்று எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு நாங்கள் வணிகத்திலும் ஒரு போராட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவன் வட்டிக்கு எடுத்து வீடு கட்டினால், இவன் லோனிலே கடன் வாங்கி வாகனங்கள் எடுத்தால் நானும் வாகனம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டம், ஒரு போட்டி எங்களுக்கு மத்தியில். அது ஹலாலாக இருந்தாலும் சரி அல்லது ஹராமாக இருந்தாலும் சரி, அதை பார்ப்பது இல்லை. இன்று எம் சமூகம் எதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், பணம் என்று சொல்லக்கூடிய அந்த வெற்று பேப்பரை தான் பார்க்கின்றார்கள், ஒரு காகிதத்தை தான் பார்க்கின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அதன் அடிப்படையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுடைய இந்த ஹலாலான சம்பாத்தியத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுடைய இந்த சம்பாத்தியத்திற்கு எப்படி ஒரு ஹோப் தருகிறது, எப்படி ஒரு ஊக்கத்தை தருகிறது என்பது நாம் குர்ஆனில் இருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் அவனுடைய குர்ஆனிலே தெளிவாக சூரத்துல் ஜும்ஆவிலே பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், அதிகமாக ஜும்ஆவுடைய நாளிலே ஓதக்கூடிய ஒரு வசனம் தான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஜும்ஆவுடைய தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வை நினைவூர்வதற்காக விரைந்து பாருங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நிறுத்திவிட்டு, உங்களுடைய கடைகளை எல்லாம் மூடிவிட்டு
நீங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதற்காக, அல்லாஹுவை நினைவுபடுத்துவதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு முதலாவது இபாதத்துக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு தொடராக அடுத்த வசனத்திலே அல்லாஹ் பேசுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. நீங்கள் தொழுது முடிஞ்சீர்களா? ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்த் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நீங்க தொழுட்டீங்களா? ஜும்ஆவுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா? அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் எப்படி எங்களுக்கு இந்த ஹலாலான சம்பாத்தியத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எப்படி ஒரு ஆர்வத்தையும் எப்படி ஒரு ஊக்கத்தையும் தருகிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். அன்புக்குரிய உறவுகளே, நீங்கள் தொழுகை முடித்த பின்னால் ஜும்ஆவுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றிய பின்னால் நீங்கள் இந்த பூமியிலே பறந்து அல்லாஹ்வுடைய ஃபضலை, அல்லாஹ்வுடைய அந்த சிறப்பை, அந்த சம்பாத்தியத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருகிறான். எப்படி அல்லாஹ் இபாதத்துக்கு ஒரு முக்கியத்தை கொடுக்கிறானோ, எப்படி தொழுக வேண்டும் என்று, இப்படி தொழுதால் எப்படி உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்று எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஊக்கத்தை தருகிறதோ, அதே போன்றுதான் வணிகத்தை தேடுவதற்கும் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறது. இதனை நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய ஃபضல் என்று அல்லாஹ் இந்த வணிகத்தை சொல்கிறான், இந்த பொருளாதாரத்தை சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய இந்த ஃபضல் என்பது, அல்லாஹ்வுடைய சிறப்பு என்பது இந்த வணிகம், இந்த பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை நாம் ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும். இந்த பொருளாதாரத்தை நாம் ஹராமான முறையில் சம்பாதிப்பதை விட்டுவிட்டு ஹலாலுக்கு, ஹலாலை சேகரிப்பதை நாம் முயற்சிக்க வேண்டும். இதுதான் இந்த குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு அழகான முறையிலே தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் இந்த ஊக்கத்தை தருகிறான். எப்படி? யா அய்யுஹர் ருசுல், ரசூல்மார்களுக்கு கூட அல்லாஹ் ஹலாலான முறையில் சம்பாதிப்பதை அல்லாஹ் ஏவிருக்கிறான். ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் ஏவிருக்கிறான் என்றால் நானும் நீங்களும் எப்படி ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும். ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் எப்படி ஏவிக்கிறான் பாருங்கள். யா அய்யுஹர் ருசுல், ரசூல்மார்களே, குலூ மினத் தய்யிபாத் வஅமலு சாலிஹா, நீங்கள் நல்லவைகளிலிருந்து நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஹலாலான முறையில் உழைத்து ஹலாலான முறையில் நீங்கள் உண்டு கொள்ளுங்கள். வஅமலு சாலிஹா, நீங்கள் ஹலாலான முறையில் உழைத்து ஹலாலான முறையில் நீங்கள் உண்டால்தான் உங்களுடைய அமல்கள் சாலிஹான முறையில் இருக்கும். வஅமலு சாலிஹா என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஆனால் இன்றைய சமூகம் இந்த ஹலாலான சம்பாத்தியத்திலே ஒரு பெரும் ஒரு போராட்டத்தை சந்திக்கின்றது, பெரும் ஒரு விளைவை சந்திக்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், யஅதி அலன் நாஸி ஸமானுன், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனிதன் அகதுல் மால், அவன் சம்பாதிப்பது, பணத்தை எடுப்பது ஹலாலா அல்லது ஹராமா என்று தெரியாமல் கூட, விளங்காமல் கூட, அதை உணராமல் கூட அவன் என்ன செய்வான் என்றால் அந்த பணத்தை திரட்டுவான், அந்த பணத்தை அவன் சேகரிப்பான், தன்னுடைய அக்கவுண்டிலே சேவிங்கிலே அந்த பணத்தை அவன் போட்டு வைப்பான். அந்த காலம் இந்த காலமாக கூட இருக்கலாம், அல்லாஹு ஆலம். அன்புக்குரிய உறவுகளே, நாம் இதை ஆழமாக சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு குர்ஆன் வசனம் எங்களுக்கு இந்த உழைப்பது சம்பந்தமாக முக்கியத்துவம் தருகிறது. எப்படி? யா அய்யுஹன் நாஸ், முதலாவது ரசூல்மார்களை அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அதற்கு பிறகு மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் கட்டளை தருகிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, நீங்கள் இந்த பூமியிலே ஹலாலானவற்றை நீங்கள் உண்ணுங்கள். ஹராத்தை உங்களுடைய வயிற்றுக்குள் நீங்கள் போட வேண்டாம், ஹராமானவற்றை நீங்கள் சேகரிக்க வேண்டாம். ஹலாலை மாத்திரம், ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து நீங்கள் உண்ணுங்கள் என்று குர்ஆன் எங்களுடைய மனித சமுதாயத்தை பற்றி ஏவுகிறது என்று சொன்னால், அன்புக்குரிய உறவுகளே, இந்த விடயத்தை நான் நீங்களும் ஆழமாக சிந்தனை செய்ய வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக இந்த விடயத்தை நாங்கள் போட வேண்டும். உள்ளத்தை முதலாவது நாங்கள் மாற்ற வேண்டும். எங்களுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்க வேண்டும். எங்களுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக போகின்ற போதுதான் நிச்சயமாக நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம்
நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அந்த உழைப்புகள் ஒரு பரக்கத்தான உழைப்பாக இருக்கும், ஒரு ஹலாலான உழைப்பாக இருக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டு காலையில் எழும்பி இரவு தூங்குகின்ற வரை நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். எங்களுடைய வேர்வைகளை எல்லாம் இரத்தமாக நாங்கள் சிந்துகிறோம். எங்களுடைய உடம்பை நாங்கள் அந்த உழைப்புக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்றால் அந்த உழைப்பிலே ஹலால் இருந்தால் நிச்சயமாக குடும்பத்தில் பரக்கத் அமையும். நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி திட்டங்களில் பரக்கத்தாக இருக்கும். உங்களுடைய ஊர் ஒரு பரக்கத்தாக இருக்கும். உங்களுடைய கிராமம் ஒரு பரக்கத்தாக இருக்கும். இல்லை, அந்த ஹலாலான அந்த சம்பாத்தியத்தை நாங்கள் விட்டுவிட்டு ஹராத்தை நாங்கள் சம்பாதிக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும், நாங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு தேடினாலும் நிச்சயமாக பரக்கத் இருக்காது. அன்புக்குரிய உறவுகளே, இதை நாங்கள் ஆழமாக சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு மனிதர் ஒரு உதாரணத்தை, ஒரு ஹதீஸிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். அந்த உதாரணத்தின் ஊடாக நீங்கள் படிப்பினை எடுத்துக் கொள்வீர்கள். எப்படி? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது ஒரு மனிதர் ஹலாலான உழைக்கிறார், ஆனால் அந்த ஹலாலுக்குள் ஹராம் புகுக்கப்பட்டால் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும். அது எப்படி என்பதை நாம் பார்ப்போம். அன்புக்குரிய உறவுகளே, இந்த ஹதீஸில் இருந்து நாம் தெளிவாக இந்த விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதாவது ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு தூர பயணத்துக்கு செல்கிறார். ثم ذكر الرجل يطيل السفر أشعث أغبر يمد يديه إلى السماء. அதாவது ஒரு மனிதர், ஒரு பிரயாணி ஒரு பிரயாணத்தை நோக்கி செல்கிறார். செல்லக்கூடிய நேரத்திலே அவர் அந்த நேரத்தில் ரப்பை அவர் அழைக்கிறார். எப்படி? அவர் தன்னுடைய கையை உயர்த்தி யமுத்து யதைஹி இல ஸமா, வானத்தின் பக்கம் தன்னுடைய கையை அவர் உயர்த்தி யா ரப், யா ரப் என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ்விடத்திலே அவர் பாவ மன்னிப்பு கேட்கிறார் அல்லது ஏதாவது ஒரு பிரார்த்தனை செய்கிறார். ஆனால் அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ஏன்? அந்த ஹதீஸ் அப்படியே தொடராக வருகிறது. வமத்துமஹு ஹராம், அவருடைய சாப்பாடு ஹராம். வமஷ்ரபஹு ஹராம், அவருடைய குடிபானம் ஹராம். வபல்பஸஹு ஹராம், அவருடைய ஆடை ஹராம். அவருடைய அத்துடையும் ஹராமாக இருந்தால் எப்படி அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான்? அவர் சம்பாதிக்கிறார், ஆனால் அது ஹராமாக இருக்கிறது. அவர் உடுத்துகிறார், ஆனால் அது ஹராமாக இருக்கிறது. அவர் தன்னுடைய பிள்ளைக்கு அதை கொடுக்கிறார், அது ஹராமாக இருக்கிறது. இப்படி ஹராமாக இருந்தால் எப்படி எங்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும்? அன்புக்குரிய உறவுகளே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன? இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன பாடத்தை சுட்டி காட்டுகிறது? இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன பாடத்தை தருகிறது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, அதாவது ஒரு மனிதர் ஹலாலாக உழைக்கிறார், ஒரு மனிதர் ஹலாலாக உழைக்கிறார், ஆனால் அந்த ஹலாலுக்குள் ஹராம் கலக்கப்படுகிறது, ஹலாலுக்குள் ஹராம் கலக்கப்படுகிறது. அந்த ஹராத்தை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார், தன்னுடைய குடும்பங்களுக்கு கொடுக்கிறார், தன்னுடைய மனைவிகளுக்கு கொடுக்கிறார், தங்களுடைய தாய் தந்தைகளுக்கு கொடுக்கிறார். இந்த நேரத்திலே அந்த அதாவது அந்த ஹலாலாக உழைக்கக்கூடிய மனிதர் அல்லாஹ்விடத்திலே ஓடோடி வந்து பிரார்த்தித்தாலும் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏன் நான் சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதர் ஹலாலாக உழைக்கிறார், உழைத்து அவர் என்ன செய்கிறார் என்றால் அது ஹலாலை ஹராமுக்கு கொடுக்கிறார். ஹராம் என்றால் என்ன? ஹராம் என்றால் எதுக்கு? சாதாரணமாக உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு உவமையை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு மனிதர் அதாவது ஒரு வாகனம் வாங்குகிறார், லீசிங் ஒரு வாகனம் வாங்குகிறார், பினான்ஸுக்கு வாங்குகிறார், அல்லது ஏதோ ஒன்று வட்டியோட தொடர்பாக இருக்கிறார். இவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறார், கஷ்டப்பட்டு காலையில் எழும்பி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வேர்வை செஞ்சு ஹலாலாக உழைக்கிறார். உழைத்த இந்த நபர் அந்த மாத தவணை வந்த உடனே வட்டி கட்ட வேண்டும், பினான்ஸ் கட்ட வேண்டும் என்பதற்காக
அந்த ஹலாலாக உழைத்ததை அவர் கொண்டு அப்படியே ஹராமுக்கு கொடுக்கிறார். இது ஹராம். அன்புக்குரிய உறவுகளே, இன்றைய சமுதாயத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரஹ்மத் செய்த பாதுகாத்த நபர்களை தவிர கஷ்டப்பட்டு உழைக்கின்றார்கள். அதாவது அல்லாஹ் சில நபர்களுக்கு வசதிகளை கொடுத்திருப்பான், சில நபர்களுக்கு அல்லாஹ் வசதிகளை கொடுத்திருக்க மாட்டான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை விசாலப்படுத்தி வைத்திருப்பான். இந்த பொருளாதாரம் ஈர்க்கக்கூடியவர் தன்னுடைய மகனுக்கு அழகான வாகனங்கள் வாங்கி கொடுத்தால் அந்த பக்கத்தூட்டு பொடியன் என்ன செய்வான்டா, நானும் சமுதாயத்திலே அழகான பெரிய வாகனங்களை காட்ட வேண்டும் என்பதற்காக பினான்ஸுக்கு போய்த்து வாகனங்கள் வாங்குவார்கள். ஆனால் இவன் ஹலாலாக அதை சம்பாதிக்கிறான், ஹலாலாக கஷ்டப்படுகிறான். ஆனால் அந்த ஹலாலாக கஷ்டப்பட்டதை, ஹலாலாக உழைத்ததை, ஹலாலாக சம்பாதித்ததை அவன் கொண்டு ஹராமுக்கு கொடுக்கிறான் என்றால் எப்படி அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும்? இதுதான் இந்த ஹதீஸ். எங்களுக்கு இந்த ஹதீஸ் தரக்கூடிய பாடம் இதுதான். அன்புக்குரிய உறவுகளே, இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு ஹலாலான முறையில் உழைப்பதற்காக வேண்டி, ஹலாலான முறையில் தேடுவதற்காக வேண்டி, ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஊக்கத்தையும் தருகிறது. அதை மாறி இது ஹராம், இது வட்டி என்பதையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தெளிவுபடுத்துகின்றது. அன்புக்குரிய உறவுகளே, அதாவது நானும் நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் ஒரு வணிக போட்டிதான், இந்த உலகம் பொருளாதார போட்டிதான். ஆனால் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி இந்த பணம் இல்லை என்றால், இந்த வணிக போட்டி இல்லை என்றால், இந்த கவர்ச்சி நிறைந்த உலகம் இல்லை என்றால் எங்களால் வாழ முடியாது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் படிக்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த அந்த முறையை நாங்கள் படிக்க வேண்டும். அவர்களுடைய காலத்திலே கவர்ச்சி நிறைந்த உலகம் இருந்ததா? இருந்தது, இதைவிட இருந்தது. ஆனால் ஈமானை அவர்கள் பலமாக பற்றிக் கொண்டார்கள், ஈமானை அவர்கள் பலமாக பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய காலத்திலே ஹராமான சம்பாத்தியம் இருந்தது. ஆனால் ஹலாலை தேடுவதற்காக அவர்கள் பிரயத்தனம் எடுத்தார்கள், முயற்சி எடுத்தார்கள். இதைவிட ஹராமான சம்பாத்தியம் அவருடைய காலத்திலே இருந்தன. அதையெல்லாம் அவர்கள் தூக்கி எறிந்து விட்டு, அதையெல்லாம் அவர்கள் வீசிவிட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹலாலான சம்பாத்தியத்திலே வாழ்ந்தார்கள். அதனால் தான் சஹாபாக்கள் மறைந்தும் மறையாத முட்டுக்களா இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயர்கள் இன்னும் ஒவ்வொரு மனித சமுதாயத்துக்கும் மத்தியிலும் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏன்? அவர்கள் வாழ்ந்த அந்த முறைகள் ஹலாலாக தேடினார்கள். அதுதான் பரக்கத்தாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, எங்களுடைய இந்த சம்பாத்தியம் ஹலாலாக இருந்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்து நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கக்கூடிய முறைகளை நாங்கள் சம்பாதித்து அந்த மேலான ஜன்னத்துல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்வான சொர்க்கத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களை பிரவேசிக்க செய்வானா என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் குத்பாவை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஹி வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய உறவுகளே, முதல் குத்பாவிலே ஹலாலான சம்பாத்தியத்திற்கு, ஹலாலான உழைப்புக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அப்படி ஹலாலான சம்பாத்தியத்திற்குள் இந்த ஹராம் நுழைந்தால் ஏற்படக்கூடிய விபரீதம் சம்பந்தமாக பார்த்தோம். இந்த குத்பாவிலே ஒருவர் ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறார், ஆனால் அந்த சம்பாத்தியத்தை அவர் எப்படி செலவழிப்பது என்று தெரியாமல் இன்று
அதாவது சில மனிதர்கள் அதை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியத்தை ஹலாலான முறையில் சம்பாதித்து அதன் ஊடாக நன்மையை பெறக்கூடிய மனிதனாக நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் இந்த ரிஸ்க் என்பது, இந்த பொருளாதாரம் என்பது என்னுடைய முயற்சியாலேயோ உங்களுடைய முயற்சியாலேயோ தேடுவது அல்ல. இது அல்லாஹ் நாடியது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே கொடுக்க நினைத்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்ததை எடுக்க நினைத்தால் அந்த எடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதன் அடிப்படையில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை போதுமாக்கி விடு, ஹராத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு. நீ பொருளாதாரத்தை தந்தால் நான் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக பல நன்மைகளை என்னுடைய அக்கவுண்டிலே போட வேண்டும். பல நன்மைகளை நான் உழைத்ததை அது பிற மனிதர்களுக்கு கொடுத்து என்னுடைய சேவிங்லே நன்மைகளாக இருக்க வேண்டும். இதை நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இன்று அதிகமான மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஹலாலான முறையில் சம்பாதித்து அதை ஹராமுக்கு கொடுக்கின்றார்கள். நான் மேலே சொன்ன முதலாவது குத்பாவிலே சொன்னதை போல. ஆனால் எங்களுக்கு ஹலாலாக நாங்கள் சம்பாதித்தால் அதை எங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அழகாக இந்த குர்ஆனில் இருந்து எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரிய உறவுகளே, பாருங்கள், அதாவது சூரத்துல் இஸ்ராவிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஆத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்னஸ் சபீல். நீங்கள் ஹலாலான முறையில் இந்த சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியத்தை முதலாவது நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும்? நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்றீர்கள். இந்த உழைப்பை நீங்கள் உங்களுக்கு நன்மை வர வேண்டுமாக இருந்தால், இந்த ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக நன்மை வர வேண்டுமாக இருந்தால் முதலாவது நாங்கள் எங்களுடைய நெருங்கிய இரத்த உறவுகளுக்கு அதை நாங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும். வஆத்திதல் குர்பா, அதற்கு பிறகுதான் வல் மிஸ்கீன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வஆத்திதல் குர்பா ஹக்கஹு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அதை கொடுத்துக் கொள்ளுங்கள். நெருங்கிய உறவுகள் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற போது நாங்கள் பேருக்காகவும் புகழுக்காகவும் அடுத்த ஊர்களுக்கு சென்று நாங்கள் கொடுக்கிறோம். இங்கே குடும்பங்கள் சோத்துக்கு வழி இல்லாமல், ஒருவேளை கறிக்கு வழி இல்லாமல், உடுப்புக்கு வழி இல்லாமல், தன்னுடைய சொந்தக்கார பிள்ளை படிப்புக்கு வழி இல்லாமல் இருக்கின்ற போது நாங்கள் பேருக்காகவும் புகழுக்காகவும் நான் கொடுக்கிறேன் என்பதற்காகவும், அதாவது சொந்தங்களை விட்டுவிட்டு பிற சமூகத்துக்கு கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது, வஆத்திதல் குர்பா என்று சொல்கிறது. நீங்கள் இந்த ஹலாலான முறையில் சம்பாதிப்பதை முதலாவது உங்களுடைய குடும்பங்களுக்கு, குர்பா நெருங்கிய உறவுகளுக்கு நீங்கள் அவர்களுக்கு கொடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகுதான் வல் மிஸ்கீன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அதற்கு பிறகுதான் ஏழைகளுக்கு நீங்கள் பகிர்ந்தளித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியத்தை வீண் விரயம் செய்து கொள்ள வேண்டாம். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு தகப்பன் உழைக்கிறார், கஷ்டப்பட்டு உழைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பற்றி கேட்டார்கள். அதாவது செல்வங்களிலே சிறந்த செல்வம் என்ன, செல்வங்களிலே சிறந்த செல்வம் என்ன என்பதை பற்றி அதாவது சஹாபாக்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, செல்வங்களிலே சிறந்த ஒரு செல்வம் அதாவது கஷ்டப்பட்டு உழைத்து அதாவது தான் மூலமாக சதக்கா செய்வதாகும். தான் மூலமாக சதக்கா செய்வது என்று சொல்லிவிட்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். இது புகாரிலே முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதற்கான விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்தினார்கள். எப்படி என்றால், அதாவது தகப்பன் கஷ்டப்பட்டு உழைக்கிறார், உழைத்து தன்னுடைய பிள்ளைக்காக அவர் சேகரித்து வைக்கிறார்.
தன்னுடைய பிள்ளைக்காக சேகரித்து வைக்கிறார். ஆனால் அந்த தகப்பன் கஷ்டப்பட்டு உழைத்ததை அவருக்கு நன்மை வராம, அவர் பிறருக்கு கொடுக்காம தன்னுடைய பிள்ளைக்காக அவர் சேகரித்து வைக்கிறார். ஆனால் அந்த பிள்ளை அவர் மௌத்தாகிட்டார். ஆனா அந்த பிள்ளை அந்த வாப்பா கஷ்டப்பட்டு உழைச்சத, ஹலாலான உழைச்சத அந்த பிள்ளை என்ன செய்யுதுண்டா, அதை ஹராமான முறையில பாவிக்குது, அல்லது அதை என்ன செய்யுது வேறொரு வழியில பாவிக்கிறீர்கள், அந்த நன்மை நிச்சயமாக தகப்பனுக்கு போகாது. எப்படி நன்மை வரும் என்றால், தான் கஷ்டப்பட்டு உழைத்து தான் சதக்கா செய்தால் தான் அதுதான் நிரந்தரமாக இருக்கும். நான் கஷ்டப்பட்டு நான் பிற நெருங்கிய உறவினர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் அந்த நன்மை எனக்கு வரும். நான் கஷ்டப்பட்டு சேகரித்து தன்னுடைய பிள்ளைக்கு சேகரித்து வைத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த நன்மை எங்களுக்கு வராது. இதனை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் தான், இப்படித்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் ஹலாலான முறையில் உழைத்தால் அதை ஹலாலான முறையில் நாங்கள் செலவழிக்க வேண்டும். இன்று அதிகமான அல்லாஹ் ரஹ்மத் செய்த, அல்லாஹ் பாதுகாத்த சில நபர்களை தவிர ஹலாலான முறையில் உழைத்து அதை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இன்று தேவையில்லாத விடயங்களுக்கு அதை பாவிக்கின்றார்கள். ஒருவர் ஹலாலான முறையில் உழைக்கிறார், அதை அவர் என்ன செய்ய, உதாரணமாக போதை என்று சொல்லக்கூடிய ஒன்று, அது குளுசையாக இருக்கலாம், போதை தரக்கூடிய டெப்லெட்டுகளாக இருக்கலாம், அல்லது போதை ஏற்றக்கூடிய ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். ஹலாலான முறையில் உழைத்து அதை வாங்குகிறார். அதை வாங்கி அதை என்ன செய்கிறார் என்றால், இன்றைக்கு சமுதாயத்துக்கு வித்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை எடுத்து அதை பள்ளிகளுக்கு கொடுக்கிறார். இது ஹராம். தெளிவாக விளங்கினால் ஒருவர் இப்படியான வியாபாரம் செய்கிறார், அப்படி தெரிந்து அதை நிர்வாகம் வாங்கினால் அல்லது ஊர் மக்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது பார்சல்கள் விநியோகம் செய்தால் அல்லது குடும்பங்களுக்கு சதக்காக்கள் செய்தால் அது ஹராம். அது ஹராம். அன்புக்குரிய உறவுகளே, இந்த விடயத்தில் நாம் ஆழமாக கரிசனை காட்ட வேண்டும். ஆழமாக நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியம் ஹராம் நுழைந்து விடுமோ என்று அச்சத்தில் நாம் எங்களுடைய பணங்களை திரட்ட வேண்டும். எங்களுடைய சம்பாத்தியத்தை நாங்கள் சம்பாதிக்க வேண்டும். நாங்கள் சம்பாதித்தால் எங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் அதை பகிர்ந்தளிக்க வேண்டும். எத்தனைய குடும்பங்கள் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள், எத்தனைய குடும்பங்கள் துயரத்தில் இருக்கின்றார்கள். தன்னுடைய சகோதரத்தில் போய் இந்த கஷ்டத்தை சொல்வதா, ஏதாவது நினைத்து விடுவார்களா என்றும் அளவுக்கு இன்று எத்தனைய குடும்பங்கள் தன்னுடைய கஷ்டத்தை மறைத்து மூடி மறைத்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அதை விளங்காமல், அதை உணராமல் கஷ்டப்பட்டு உழைப்பதை ஏனையவர்களுக்கு கொண்டு நாங்கள் பகிர்ந்தளிக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளை, இதில் நாம் ஆழமாக சிந்தனை செய்ய வேண்டும். எங்களுடைய குடும்பங்களுக்கு கொடுத்து அந்த குடும்பங்களும் நல்ல முறையில் ஒரு பொருளாதாரத்தை தேடி அவர்களும் 4 பேருக்கு கொடுத்து அதன் மூலமாக இந்த ஊரும் நல்ல ஒரு பொருளாதாரத்திலே ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஊராக வர வேண்டும். அன்புக்குரிய உறவுகளை, எதையெல்லாம் இந்த ஹுத்பாவிலே நாங்கள் கேட்டோம், அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து யாரெல்லாம் இப்படியான ஹலாலாக சம்பாதித்து அதை பினான்ஸுக்கும் அதை வட்டிக்கு கொண்டு கொடுக்கின்றீர்களோ, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்து நிச்சயமாக தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வட்டி என்பது பெரும் ஒரு பாவம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அவர்களுக்கு வட்டி எடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உதாரணத்தை ஒப்பீடு செய்யும் போது, ஓமையாக சொல்கின்ற போது, அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதி யதகப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எவன் வட்டியோடு உண்ணுகிறானோ, வட்டியை எவன் உண்ணுகிறானோ, எவன் அந்த வட்டியின் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறானோ, வட்டியின் மூலமாக தன்னுடைய உறவுகளுக்கு கொடுக்கிறானோ, அவன் நாளை மறுமையில் எப்படி எழுப்பாட்டப்படுவான் என்று சொன்னால், ஷைத்தான் பிடித்ததை போல அவன் எழுப்பாட்டப்படுவான். அது மட்டுமில்லாமல் எவன் வட்டியை விட்டு ஒதுங்கவில்லையோ, எவன் வட்டியிலிருந்து தூரமாகவில்லையோ, நிச்சயமாக அவன் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் மீது போருக்கு தயாரா என்று அல்லாஹ் எங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறான். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹுடைய போருக்கு யாராவது தயாராக முடியுமா? அப்ப வட்டி எந்த அளவுக்கு ஒரு பாரதூரம். நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியத்திலே ஹராம் நுழைந்திடுமோ என்று நிச்சயமாக பயத்தோடு நாங்கள் சம்பாதிக்க வேண்டும். இது ஹலாலா, இது ஹராமா என்று சிந்தனையோடு நாங்கள் சம்பாதிக்க வேண்டும். நிச்சயமாக அப்படி சம்பாதித்தால் தான் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரக்கத்தாக இருக்கும்.
எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பரக்கத்தாக இருக்கும், எங்களுடைய ஊர்களிலே பரக்கத்தாக இருக்கும். அன்புக்குரிய உறவுகளை, நான் உங்களுக்கு இறுதியாக ஒரு பிரார்த்தனை நான் சொல்லித் தருகிறேன். அந்த பிரார்த்தனை தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த பிரார்த்தனையின் ஓதுவதன் ஊடாக நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அந்த ஹலாலை கொண்டு போதுமாய் கொள்வான். அதுதான் அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக. இறைவா, ஹராத்தை விட்டு ஹலாலை எனக்கு போதுமாக்கி விடு என்ற பிரார்த்தனையை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். சுஜூதிலே ஓதுங்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹும்ம க்ஃபினி, இறைவா, பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃபத்லிக அம்மன். சிறப்பான ஒரு துவா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த ஒரு துவா. இந்த துவாவை தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி ஹலாலான முறையில் சம்பாதித்து அதை தங்களுடைய குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய குத்பாவை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாம். الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. استووا استقيموا